காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது. விளக்கம்: தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறிதளவாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரிதாக மதிக்கப்படும். மீண்டும் சமூகத்திற்கு ஒரு விண்ணப்பம் என்ற நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தனசேகர். இந்த குரலை பற்றி பேசும்போது என் நண்பர் ஒருவர் சொன்ன சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த மிக்ஜாம் புயலும் அதோட விளைவுகளும் பல பேர் பல விஷயங்களை சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஒன்று தான் நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிற ஒரு விஷயமும். என் நண்பரோட சொந்தக்காரர் ஒருத்தர் பெரம்பூர் பிபி ரோட்ல ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல அவங்க குடும்பத்தோட தங்கியிருந்தாங்க. இந்த மிக்ஜாம் புயல்ல அவங்களோட அபார்ட்மெண்ட்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல கழுத்தளவுக்கு மழை தண்ணி தேங்கிருச்சு. இந்த கழுத்தளவு தண்ணி மழை விட்டும் 3 நாளா அதை அப்புறப்படுத்த முடியல. அதனால வாழ்வாதாரங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. என்னுடைய நண்பருடைய உறவினர் குடும்பத்துல ஒரு வயசானவங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்குது. அவங்களுக்கு உடனடியா குடிக்கும் நீர் தேவைப்பட்டுச்சு. ஆனா துரதிர்ஷ்டவசமா அவங்களுடைய அபார்ட்மெண்ட்ல கழுத்தளவு தண்ணி நிக்கிறதுனால அவங்களாலையும் வெளியே வர முடியல. வெளில இருந்து யாராலையும் அவங்களுக்கு உதவி செய்ய முடியல. அவங்களால வெளியே எட்டி பார்த்து கத்தவும் முடியல. ஏன்னா அந்த இடத்துல யாரும் இல்லை. அதிர்ஷ்டவசமா என்னுடைய நண்பருடைய உறவினர் என் நண்பருக்கு ஃபோன் மூலியமா தொடர்பு கொண்டு எனக்கு இந்த உதவி தேவைன்னு கேட்டிருக்காரு. ஆனா என் நண்பராலையுமே அந்த உதவியை பண்ண முடியல. ஏன்னா அவரு உள்ள போகணும்னாலும் இந்த தண்ணியை கடந்து தான் போக வேண்டியிருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல முகாமிட்டிருந்த ஒரு நபர்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு. அவர் உடனே கார்பரேஷன்ல வேலை செய்யற 2 பேரோட நம்பரை கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு தேவையான உதவி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ண உடனே ஒருத்தர் போன் எடுக்கிறாரு. எடுத்து சொல்லுங்க என்ன உதவி தேவைன்னு கேட்கறாங்க. என் நண்பர் அந்த பிரச்சனையை சொல்லிட்டு இந்த மாதிரி உதவி தேவைன்னு சொல்றாங்க. சொல்லி அரை மணி நேரத்துக்குள்ள அந்த கார்பரேஷனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்களுக்கு தேவையான நீர் மற்றும் பாலை டெலிவரி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த டெலிவரி பண்ண கையோட என்னோட நண்பருக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க சொன்ன இடத்துக்கு நாங்க பாலையும் தண்ணியும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே என் நண்பருக்கு தலைகால புரியல. அவங்களுக்கு என்ன சொல்றது கூட தெரியாம ரொம்ப நன்றிங்க ஐயான்னு சொல்லும் போது, இதெல்லாம் பரவாயில்லைங்க, மனுஷன் செய்யற ஒரு சக உதவி தான் இது, சரிங்க நான் வச்சிருங்க, உங்களை மாதிரி நிறைய பேருக்கு இன்னும் தேர்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளா போனை கட் பண்ணிடுறாரு. இதை என் நண்பர் என்கிட்ட சொல்லும் போது என்னாலுமே நம்ப முடியல. ஒரு சின்ன ஆர்வ கோளாறுல, ஏன்பா இதெல்லாம் பண்ணி அவரோட பேரை கேட்டியான்னு கேட்டேன். அதுக்கு என் நண்பர் ரொம்ப சிம்பிளா அவரோட பேர் எப்படி மறக்க முடியும், அவரோட பேர் கோவில்னு சொன்னாரு. ஸோ நம்ம உதவின்னு நினைச்சாலே போதும், ஏதாவது ஒரு ரூபத்துல நம்மளுக்கு உதவி கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு சின்ன சமூக விழிப்புணர்வு நான் சொல்ல விரும்புறேன். இதே மாதிரி கார்பரேஷன்ல இருந்து வேலை செய்யறவங்க உங்க ரோட்ல இருக்க குப்பைகளை அள்ளுவாங்க. இந்த கார்பரேஷன்ல வேலை செய்யறவங்க தான் உங்க வீட்டுல கொசு மருந்து தெளிப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு அழுக்கான உடை தான் அணிஞ்சிருப்பாங்க. அது அவங்களும் விரும்ப போட்டு அணியல. அவங்களோட வேலைக்கு ஏற்ற மாதிரி இதுதான் அவங்களால அணிய முடியுமே. அதனால அவங்கள ஒரு மனுஷனாவே பொருட்படுத்தாம நம்ம பார்க்குற பார்வையிலேயே 1000 அர்த்தங்கள் இருக்குது. அவங்கள கொல்லாம கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு எப்பெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஒரு சின்ன தேங்க்ஸ், இல்லைன்னா நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்களுக்கு கிடைக்க போற சந்தோஷம் அளவில்லாது. அவங்க கிட்ட இருந்து காசு எதிர்பார்க்கல, அவங்க எதிர்பார்க்கறதுலாம் அவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன அங்கீகாரம் தான். நன்றி, வணக்கம்.